நான் என்னுடைய அலுவலகத்தை வாசல்ல நின்று என்னுடைய வேட்பாளர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இறங்கின உடனே வா போட்டு பார்த்துக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். ஒரு மந்திரி எடுத்த எடுப்புல 100 பேர் அங்க அவர் கூட வந்துட்டாங்க. என்ன வா போட்டு பாத்துக்கலாமா? என்ன நேரடியாவே கேட்கிறாரு, வா போட்டு பாத்துக்கலாமா? இன்னைக்கு 6 மணி, இன்னைக்கு 6 மணிக்குள்ள உன் கதை முடிஞ்சிடும். நேரடியா அந்த சிசிடிவில இது வரைக்கும் அது வெளியில எங்கேயுமே வராது சிசிடிவி. அந்த சிசிடிவி நான் இப்ப காட்டுறேன். நேரடியா என்னதான் நோக்கி வர்றாரு. பிரச்சனையான சிசிடிவி தான் வெளியில வந்திருக்கு. நான் என்ன நோக்கி வந்தது நான் காட்டுற மாதிரி நேரடியா என்ன நோக்கி வர்றாரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன பெரிய ரவுடியாடா இதை கேட்கிறார். கேட்ட அடுத்த நொடியே வேட்பாளரை பார்த்து நீங்க எந்த கிளம்பு, எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு விஜயகுமார் தான் வேணும், நீங்க வந்து கிளம்பு. சேகர் பாபு இறங்கி அப்படியே கூட்டமா எங்களை நிறுத்தினே வர்றாரு. என் பக்கத்துல அட்வொகேட் விஜயகுமார் ஒருத்தர் இருந்தாரு. எங்கெல்லாம் வந்தாரு, நீ போயிடு நான் வந்தது அந்த நாய்க்காக தான், ஃப்ராடுக்காக தான். நான் அலுவலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கத்தலும் கூச்சலும் அதிகமாகுது. அப்போ இவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க பண்றது நியாயமான்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர் அங்க நிக்கிறாரு. நின்று கேட்கும் பொழுது இவர் உடனே அவருடைய போன் எடுத்து அவர் 2 வாட்டி வயிற்றுல குத்தி அவர் கேட்கிறாரு, உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி செல்போன் எடுத்து வயிற்றுல 4 குத்து அப்படி குத்துறாரு, உள்ள அழுத்தி. ஓடிடுறா இங்க இருந்து, உன்னை இங்கே முடிச்சிடுவேன், உன்னை எங்கே போட்டுருவோம்னா ஓடி போடான்னு சொல்றேன். எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்துகிட்டு இருக்குன்னு நான் பல மாதங்களாக சொல்றேன். எனக்கு பாதுகாப்பு கிடையாது, உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு பல மாதங்களாக சொல்றேன். கேப்ப மாட்டிக்கிட்டு கச்சிஃபை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் ஒரு மந்திரி கூட 30 ஆண்டுகளாக தேர்தல் பணிகளில் இருக்கிறவர், அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் என்ன வந்து ஒரு டார்கெட்டடா விஜயகுமார் தான் எனக்கு வேணும்னு கேட்கிற அளவுக்கு அப்ப நான் இங்க என்ன பண்ணிட்டதா அவர் பயப்படுறாரு. அப்படி கச்சிஃபை கட்டிட்டு கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து என்னை தாக்கக்கூடிய அளவுக்கு நான் அவர் எந்த வகையில நான் காயப்படுத்திருக்கேன். அப்படியே இத்தனை மீடியாவும் பாக்குற மாதிரியும் அத்தனை பப்ளிக்ல சிசிடிவில ஒரு மசூதி வாசல்ல அப்பதான் தொழுகை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியில வராங்க. அந்த இடத்துலயே வந்து எனக்கு விஜயகுமார் தான் வேணும், நான் அவனை இது பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன நடந்தது? சரி, சம்பவத்தை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம அமைதியா நம்ம இடத்துல இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற அளவுக்கு சூழல் இருக்கும்போது கூட, ஒரு சட்டம் ஒழுங்கு கெடும் பொழுது கூட இதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாத சூழல் தான் இன்னைக்கு துறைமுகத்துல இருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பண்றாங்க. எல்லாம் லைன்ல நிக்கிறவங்க வரைக்கும் கையில போன் வச்சிருக்காங்க. 1/2 மணி நேரத்துல பூத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. பீஸ்னியர்கள் வணக்கம். நேற்று வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வந்து நடைபெற்றது. இதில் வந்து குறிப்பாக வந்து துறைமுகம் தொகுதியில் வந்து தாவேகா வேட்பாளர் அசோகா வந்து சேகர்பாபு அவர்கள் தாக்கினதாக ஒரு குற்றச்சாட்டு வந்தது. குறிப்பாக சேகர்பாபு அவர்கள் வந்து அட்வொகேட் விஜயகுமார் அவர்களை தான் வந்து தாக்க வந்ததாக வந்து அந்த வீடியோவில் சொல்லி தாவேகா வேட்பாளர் அசோக் அவர்களே சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கூட வந்து அட்வொகேட் விஜயகுமார் அவர்கள் வந்து நம்ம கூட நேரில் இருக்கார். என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றத தெளிவாக அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் என்ன பிரச்சனை, நான் உங்களை எதுக்கு சேகர்பாபு அவர்கள் தாக்குறதுக்கு வரணும்? இந்த கேள்வியே வந்து எல்லாருக்குமே யோசிக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா அதை பற்றி நானும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பாதுகாப்பு குழுவில் இந்த தேர்தலுக்காக என்னை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு தலைமை வந்து ஒரு பாதுகாப்பு குழுவில் என்னை நியமிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இப்போ மாநில லெவலில் நான் வந்து எல்லா தொகுதிகளுக்குமே போய் அனைத்து வேட்பாளர்களுடைய என்ன நிலவரம்ன்றதை நான் பார்க்க வேண்டிய எனக்கு ஒரு கடமை இருக்கு. அப்படி நான் எல்லாரையுமே சந்திச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தலைமைக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது துறைமுகம் தொகுதியில் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகளும் அச்சுறுத்தலும் நிறைய இருக்குது. அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது துறைமுகத்தில் கடந்த 3 மாதங்களாக இறங்கி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 3 மாதம் நான் இங்கே வந்து தேர்தல் பணிகள் செஞ்சு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து நம்ம எலெக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி எல்லாருக்குமே எலெக்ஷன் என்ன, பூத் லெவலில் என்ன பண்ணணும், ஒரு பிஎல்ஏஸாக இருந்தால் பூத் லெவல் ஏஜென்ட்டாக நீங்கள் என்னென்ன உங்களோட டியூட்டிஸு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறதுக்குள்ளே இந்த 3 மாதத்தில் நாங்கள் வந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்கோம். சொல்லப்போனால் கைது நடவடிக்கைகள், அடிதடி, தொடர்ந்து நான் வந்து ஊடகங்களை ஒரு 10 முறைக்கு மேலே சந்திச்சிருப்பேன். இதை எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இல்லை, தாவேக்கால அதிகபட்சமாக பிரச்சனைகளை சந்தித்த ஒரு நபர்னா விஜயகுமார் அவர்களை நானே நிறைய பாலிமர் நியூஸில் உங்களை பற்றி பார்த்துருக்கேன். டேட்டா எடுக்க போனவங்க தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், 2வது ஒரு குழந்தை இறப்பில் வந்து உங்களை கைது செய்ய முயற்சித்தாங்க. இப்போ நேற்று வந்து உங்கள் மேலே தாக்குதல் நடக்க முயற்சித்தாங்க. தாவேக்கால முக்கியமா ஒரு சென்னையில ஒரு குறிவைக்கப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியா தாவேக்கால நீங்க இருக்கிறீங்க. எதனால அந்த காரணம்? அதான் சார், எந்த தொகுதியில நான் வேலை செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்ல நான் சந்திச்சிருக்க மாட்டேன். இது துறைமுகம் தொகுதியில நம்மள இங்க தலைமை நியமனம் பண்ணதுக்கு அப்புறம் துறைமுகம் தொகுதியில யாரு வந்து இங்க வந்து எந்த பணிகளை மேற்கொள்ளணும், எந்த கட்சி பணிகளை, அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சிகளா இருந்தாலும்
அந்த கட்சி பணிகளை சிறப்பாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வர சூழலை அமைச்சு கொடுத்துருவாங்க திமுக காரங்க. ஏன்னா துறைமுகம் தொகுதியில அமைச்சருடைய தொகுதி சேகர் பாபுன்னு இருக்கிறாரு. ஸோ ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்கள வந்து யார் நினைச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதுலயும் நம்ம சேகர் பாபு ஐயா அவர்கள் தனி ரகமா, அது ஒரு தனி ரகம்ன்ற போது அவரை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்க வந்து தேர்தல் பணிகளை செய்யறதுக்கே அச்சப்படுவாங்க. நம்ம அதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம தலைமை ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு கட்டுப்பட்டு துணிஞ்சு நம்ம எல்லாமே செய்யணும்னு நான் இந்த வேலை பணிகள் தேர்தல் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கையில இருந்து அடிதடி பிரச்சனையில இருந்து எங்க ஆட்கள் தாக்கப்பட்டாங்க. சர்வே எடுக்க போனவங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. அறிக்கை தலைவரே கொடுத்தாரு. தலைமைக்கு எல்லாமே தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா நிலவரம் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நேத்து இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டமான சூழல்லையும் இவ்வளவு பேரை ட்ரெயின் பண்ணி நேத்து நான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே அப்பாயின்மெண்ட் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பூத்துலையுமே எங்களுடைய பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பூத்துல இருந்தும் அப்படியே வெளியேற்றப்படுவார்கள். எந்த ஒரு காரணமும் இருக்காது. உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த பூத்துக்கு போவேன். அந்த பூத்துக்கு போய் அங்க இருக்கவங்க கிட்ட பேசுவேன். எதனால வெளியில அனுப்புனீங்க, போலீஸ் கிட்ட பேசுவேன். துணை ராணுவம் வந்து நம்மள அப்ஜெக்ட் பண்ணோம், எதுக்கு இங்க வரீங்க, என்ன பிரச்சனை பார்த்தா அங்க ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா அவங்க வெளியே வந்திருப்பாங்க. யார் உங்களை வெளியே வர சொன்னா உள்ள வந்து ஒரு ஆபீசர் எங்களை வெளியில போய் சொல்லுவாங்க. உள்ள போய் பிஎல்ஓ ஆபீசர்ஸ் கேட்டா நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை, அது வேற ஒரு பர்சன் சொல்லி அங்க மாத்துவாங்க. இது ஒரு பூத்துலயுமே இந்த ஏஜென்ட்ஸ் ஒரு 20 நிமிஷம் வெளியில வந்துருவாங்க. அந்த 20 நிமிஷம் நம்ம பேசி ஈஸி அவங்களை உள்ள அனுப்புறதுக்குள்ள அந்த உள்ள என்ன நடக்கும்ன்றதை நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அமைஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நேத்து காலையில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் வந்து உண்மையை சொல்ல போனா ஜனநாயக கடமையை நான் வந்து பூர்த்தி செய்யலன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பாருங்க ஓட்டே போட முடியும். ஏன் அப்படின்னா நான் இந்த தொகுதி வேலை எடுத்துக்கிட்டு தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறதுனால இந்த தொகுதியில வேலை செய்யறதுனால இந்த தொகுதியில விட்டு என்ன ஒரு 10 நிமிஷம் கூட எங்கேயும் நகர முடியாது. ஸோ என்னுடைய தொகுதிக்கு போய் என்னால வந்து ஒரு ஓட்டு கூட போட முடியாத சூழல்ல தான் நேற்று நான் இருந்தேன். அப்படி கடுமையா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்த சூழல்ல எல்லாத்தையும் சந்திச்சு எல்லாத்தையும் இது பண்ணி நான் ஒரு 20 நிமிஷத்துல அவங்களை உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த பூத்துல பிரச்சனை வரும். இப்படியே சாயந்தரம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த சூழல்ல எந்த பூத்துலயுமே எந்த ஒரு பூத் கேப்சருமே நடக்க முடியாத சூழலும் கள்ள ஓட்டு எதுவுமே நடக்க முடியாத ஒரு சூழல் அங்க உருவாக்கும் போது இவன் தானே தடுக்கிறான். இவனால தானே இந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. எலெக்ஷன் அன்னைக்கும் இவ்வளவு டஃபா வந்து இவன் வந்து நமக்கு டஃப் கொடுக்குறான். திமுக நம்ம இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ஒரு அட்வொகேட் இவ்வளவு தூரம் அவன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த பொறுமையை ஏற்றுக்கொள்ள முடியாம அதோடைய வெளிப்பாடு தான் நேற்று நடந்த சம்பவம். நான் என்னுடைய அலுவலகத்தை வாசல்ல நின்று என்னுடைய வேட்பாளர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க கூட எங்களுடைய நிர்வாகிகள் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. நான் 10 பேரோட நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய வாகனத்திலே அவர் வரார். அவருடைய சொந்த கார்ல வரார். சொந்த கார்ல அவர் வந்து என்னை முறைச்சிக்கிட்டே அப்படியே கார் என்னை தாண்டி போடுது. அப்படியே முறைச்சிக்கிட்டே என்னை பாக்குறாரு. அப்பயும் நாங்க விஷ் பண்றோம், அவருக்கு வணக்கம்னு விஷ் பண்றோம். இறங்கின உடனே வா போட்டு பாத்துக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. ஒரு மந்திரி எடுத்த எடுப்புல 100 பேர் அங்க அவர் கூட வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்படியே கேக்குறாரு, என்ன வா போட்டு பாத்துக்கலாமா அப்படின்றாரு. இன்னைக்கு 6 மணி என்ன நேரடியாவே கேக்குறாரு, வா போட்டு பாத்துக்கலாமா. இன்னைக்கு 6 மணி, இன்னைக்கு 6 மணிக்குள்ள உன் கதை முடிஞ்சிடும். 6 மணிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு, முடிச்சிடலாம். 6 மணிக்கு அந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. அதை விட மோசமான சில வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. இதற்கு முன்னாடி உங்களுக்கும் அவருக்கும் எதனா முன் தகராறு, எதனா வேற எதனா பிரச்சனை இல்லை? உள்ள பகையுமே இல்லைங்க. 10,000 கோடி உள்ள ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு பட்டத்துல இருக்கிறவருக்கும் ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒரு வழக்கறிஞர் தான். எனக்கும் அவருக்கும் என்ன மாதிரி பகைமை இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பகைமை எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. இதுவே நான் பொலிட்டிக்கல் என்மைட்டினா கூட நான் கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கலாம். ஒரு பர்சனல் என்மைட்டி அளவுக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அப்படி பேசினவர் ஸ்ட்ரெயிட்டா என்னை நோக்கி நடந்து வராரு. 100 பேரோட அப்படியே 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 அந்த ஒரு கூட்டம் அப்படியே சூழ அப்படியே நடுவில் நடந்து வராரு. நேரடியாக அந்த சிசிடிவியில் இது வரைக்கும் அது வெளியில எங்கேயுமே வராது. சிசிடிவி அந்த சிசிடிவி நான் இப்போ காட்டுறேன். நேரடியாக என்ன தான் நோக்கி வரார். பிரச்சனையான சிசிடிவி தான் வெளியில வந்திருக்கு. நான் என்ன நோக்கி வந்தது நான் காட்டுற மாதிரி நேரடியாக என்ன நோக்கி வரார். வந்த உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தா நின்ன பெரிய ரவுடியாடா இதை கேட்கிறார். ஒரு அமைச்சர் எடுத்த எடுப்புல கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி நின்ன பெரிய ரவுடியா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட அடுத்த நொடியே வேட்பாளரை பார்த்து நீங்க இருந்து கிளம்பு, எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு விஜயகுமார் தான் வேணும், நீங்க இருந்து கிளம்பு. அப்போ வேட்பாளர் உடனே சொல்றாரு, அது எப்படிங்க என்ன நம்பி வந்திருக்கிறாங்க, நான் எப்படிங்க நகரணும், நீங்க முதல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க. அப்பயும் அவர் மரியாதையா தான் பேசுறாரு. ஒருமையில கூட பேசல, மரியாதையா தான் பேசுறாரு. ஏன்னா அவர் வேட்பாளரை விட உங்க மேல கோவம் அதிகமா இருக்கு. அப்ப தாவேக்காக்கு நீங்க அரணா அவ்வளவு தூரம் இருந்திருக்கீங்க. அதாவது சார், தாவேக்காக்குன்றது இல்லாம இந்த தொகுதிக்கு நான் இவ்வளவு தூரம் வேலை செஞ்சதை வந்து ஏத்துக்க அளவுக்கு அவங்களால மனசு இல்லை. இப்போ நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. நாங்க ஒரு யூடியூபரா, நாங்க ஒரு தாவேக்கா ஆதரவாளர் மனநிலையில இருக்கிறோம். நாங்க ஒரு சக யூடியூபரா நாங்க கலந்துரையாடும் போது துறைமுகம் தொகுதியில தாவேக்கா வந்து பெரிய அளவில் அரசியல் பண்ண முடியாதுன்னு நாங்கள் எங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணோம். நாங்கள் ஒரு தாவேக்கா ஆதரவாளராக இருக்கும்போதே நாங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது நாங்கள் பெரிதளவு உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப வியந்தோம். ஒன்றும் இல்லை, எங்களுடைய கட்சியிலேயே இவர் லயலாமணின்னு இருக்காரு, நம்ம நண்பர் தான். அவரு
சூப்பராக பேசக்கூடியவர், கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பு போட்டாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவருடைய குரல் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு கட்சி சார்ந்து. அப்படிப்பட்ட நபர் அவருடைய பேரை வந்து நடுவில் ஒரு நியூஸ்ல நல்லா போட்டாங்க, அவர் தான் துறைமுகத்துடைய வேட்பாளர் அப்படின்னு போட்டாங்க. அந்த ஃபோன் காலாலேயே அவரால் வந்து அந்த ஃபோனில் அவருக்கு வந்து ஒரே அச்சுறுத்தல் கண்டினியூஸாக. அந்த ஒரு மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சு துறைமுகத்துடைய வேட்பாளர் எல்லாம் பண்ணிருந்ததுக்கு அவ்வளோ அச்சுறுத்தல், அவ்வளோ ஆபாசமா அசிங்கமா கொச்சையா பச்சை அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவரே என்னை பார்த்து கேட்குறாரு, ஒரு பேர் வந்ததுக்கே என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கங்க, கிட்டத்தட்ட 10 நாள் அந்த ஃபோன் கால் என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அதே ஊருக்குள்ள போய் நீங்க எப்படி இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எதிர்த்துன்னு சொல்லி கேட்டார். நான் எதிர்த்து அரசியல் பண்ணவே வரல, இங்க இருக்கிறவங்களுக்கு அடிப்படையான அரசியல் நாலேஜ் என்ன, அந்த ட்ரைனிங் தான் எங்க பொதுச் செயலாளர் என்ன வந்து இங்க அனுப்பி இருக்கிறாரு, அந்த ட்ரைனிங்கை கொடுன்னு சொன்னாரு. நான் இங்க வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் தான் கொடுக்குறேன். ஏன் நேத்து நடந்த சம்பவங்கள் அத்தனையுமே இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு இங்க இருக்கிற ஒரு 3000 பேருக்கு நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கேன். எவ்வளோ வீடியோஸ் இருக்கு, நான் காட்டுற மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நாளைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுவாரு, இதெல்லாம் நடக்கும், மந்திரியே நேரடியா வருவாரு, பல படைகளோட வருவாரு, இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குவாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க, சட்டம் ஒழுங்கு கெடுப்போற சூழ்நிலையில அங்க வந்து துணை ராணுவம் வந்து நிற்கும், இப்படி எல்லாம் நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்றேன். நான் என்னெல்லாம் சொன்னனும் நான் சொன்னபடியே நேற்று நடந்த மாதிரி அப்படி எல்லாருமே ஆச்சரியப்படுது. நான் சொன்னது மட்டும் தான் நடந்தது. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் என்ன சொல்லணும், இதெல்லாம் நடக்கும் நான் என்ன சொல்லணும், அதன்படி நான் சொன்னபடியே தான் நடந்தது. இப்போ என்ன ஒரு பெரிய இதுனா, சரி இப்போ நான் முகம் தெரியாத நபரோ இல்லை வேற யாராவது இருந்திருந்தா கூட இது நடந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் திமுகவில் போன தேர்தலில் இதே துறைமுகத்துக்காக வேலை செஞ்சேன். அப்போ நான் திமுகவில் இருந்து தலைவர் தளபதியுடைய ஃபேன் நான். நாங்களாம் வந்து அவர் எப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணி, அவர் ஸ்டார்ட் பண்ணோடனே எடுத்த எடுப்புலேயே கரப்ஷன்ஸ் இருக்காது, இந்த அளவுக்கு லேடிஸ் சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் பற்றி பேசும்போது எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகும். எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு போது எடுத்த உடனே நாங்கள் பார்ட்டிக்குள்ளே வந்துட்டோம். அப்போ நாங்கள் திமுகவில் இருந்து வந்து இங்கே இணைஞ்சதை அவங்களால முதல்ல ஏற்றுக்க முடியாது. இன்னும் ஒன்று, நான் கொஞ்சம் எல்லாருக்குமே டிஎம்கேல இருக்கும்போதும் சரி கொஞ்சம் ஆக்டிவான ஒர்க்கர், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பார்ட்டிசிபெண்ட் போய் இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னும் பொழுது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று எடுத்த எடுப்பில் அவர் ஸ்ட்ரெயிட்டாக என்ன வந்து நீ கிளம்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன், எனக்கு அவன் தான் வேணும். ஒரு அமைச்சருக்கும் ஒரு சாதாரண வழக்கறிஞர் விஜயகுமாருக்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு அமைச்சரா ஒரு பொலிட்டிக்கல் என்மைட்டியோட அவர் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவருக்கு நான்லாம் எதிரின்னு சொன்னா அது உலகம் கூட ஏத்துக்காது. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆட்களோட எல்லாம் பிரச்சனை இருக்கு, பெரிய ஆட்களோட மோதக்கூடிய தகுதி உள்ளவர் அவருடைய பிரச்சனை நம்மளுக்கு ஓட்டு சதவீதம் பாதிக்குது. நேற்று பார்த்திருப்பீங்க, அதிகப்படியான ஓட்டு சதவீதம் நேற்று ஆயிருக்கு, வரலாறு காணாத ஓட்டு சதவீதம் ஆயிருக்கு. அதனுடைய ஒரு பாதிப்பா கூட நேற்று அதனுடைய வெளிப்பாடு பண்ணிருக்கலாம். அவருடைய மகன் அவரும் வந்து அவ்வளவு கொச்சையா பேசுறாரு, அவரும் சண்டை போறாரு, எகிரி வராரு, எல்லாம் பண்றாரு. அது அப்பாவும் மகனுக்காக வராருன்ற மாதிரி கூட ஏத்துக்கலாம். ஆனா அது கூட இருந்தாங்க பாத்தீங்களா, கூட இருந்தவங்களாம் பேசுனதுல பாதி பேர் எனக்கு நல்லா நன்கு அறிந்தவர்கள். டிரைவர்லாம் நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டவர், எவ்வளவு நம்மகிட்ட பழகினார். நான் இதை இப்பயும் போன இன்டர்வியூல அதான் சொன்னேன், அவர் வந்து நான் அவமானப்படுத்துறதுக்காக சொல்லல. அவர் என்னைக்கு என்ன அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணாரோ அவர் வந்து அவர் கூட நிக்கிறது கூட ஏத்துக்கலாம். அவர் கூட சேர்ந்துகிட்டு அப்படி ஆக்ரோஷமா பேசுறது, கொலை பண்ணிடுவேன்னு சொல்றது, பச்சையா கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பேசும் பொழுது நம்மளால அதை ஏத்துக்க முடியல. நான் அந்த சூழல்ல கூட நிதானமா, சரி நம்மள தானே டார்கெட், நம்ம இங்க இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் பின்னோக்கி நகர்ந்து நான் என் அலுவலகத்துக்குள்ள போறேன். அலுவலகத்துக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் தான் சத்தம் அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் நேரடியா வராரு, என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறாரு, என்னடா அத்தனை பெரிய ரவுடியான்னு கேட்கிறாரு. அப்போ கூட நான் அமைதியாக தான் இருக்கிறேன். நான் அலுவலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கத்தலும் கூச்சலும் அதிகமாகுது. அப்போ இவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க பண்றது நியாயமான்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர் அங்க நிக்கிறாரு. நின்று கேட்கும் பொழுது இவர் உடனே அவருடைய போன் எடுத்து அவர் 2 வாட்டி வயிற்றுல குத்தி அவர் கேட்கிறாரு, ஓடிடுறா இங்க இருந்து, உன்னை இங்கே முடிச்சிடுவேன், உன்னை என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏதோ போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்டா, ஓடி போடான்னு சொல்றாரு. இப்பயும் சொல்றேன், இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய சூழல்னா எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருக்குன்னு நான் பல மாதங்களாக சொல்றேன். எனக்கு பாதுகாப்பு கிடையாது, உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு பல மாதங்களாக சொல்றேன். இந்த கைது நடவடிக்கைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே சோசியல் மீடியால வருது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைய வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு எச்சரிக்கையும் அவருக்கு. ஏன் நினைச்சிருந்தா சிஎம் அவரை எச்சரிக்கை பண்ணலாம், எதுக்காக இதை பண்றீங்க, வெளியில இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குன்ட்டு. ஊடகங்கள் பெரிதளவுல இதை வெளியிலையும் கொண்டு போறது இல்லை. அதே நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் வராம இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல அவங்க கூட இருக்கவங்கலாம் இவ்வளவு தைரியமா வந்து எங்களை அடிக்கிறது, தாக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு போகுது. இந்த லெவலுக்கு போகும்பொழுது அவங்க கூட இருக்கவங்களாம் அவர் இருக்கிறதுனால அந்த வீரமா தைரியமா செயல்படுற மாதிரி அவரோட விசுவாசமா செயல்படுறாங்க. எதுவுமே விசுவாசமான ஆட்கள்லாம் கிடையாது. அவர் கூட இருக்கிறதுனால அவர் விசுவாசமா இருப்பாங்கன்னு கிடையாது. அவருடைய தேவைகளுக்காக கூட இருக்கிறவன் விசுவாசத்தை காட்டுற மாதிரி நேற்று இல்லை நாடகமும் நடத்திட்டு போயிட்டான். ஒவ்வொருத்தரும் என்னை தனித்தனியாக சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தரால் கூட அங்கே இருக்கிறவனே என்னை தனித்தனியாக சந்திக்க முடியாது. நானும் ஒரு வழக்கறிஞர், எனக்காக பல வழக்கறிஞர்கள் எப்போனாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட அவங்க எந்த அளவுக்கு எல்லா வகையில்பட்ட ஆட்கள் கூடயும் பழக்கம் வச்சுருக்காங்களோ அதை ஏற்ற அளவுக்கு நானும் பழக்கங்கள் வச்சுருக்கிறேன். அவங்க கூலிப்படையாக இருந்தாலோ இல்லை அவங்க வந்து நக்சலைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து
சரி ஓகே இன்னைக்கு இதை முடிச்சுட்டு அவன் எங்கன்னா ஓடி போயிடுவான்னு நினைக்கலாம். அவங்க என்ன ஏதாவது பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டுக்கு தான் அவங்க போயாகணும். நான் அவங்கள வீட்டுக்கே போய் சந்திக்கக்கூடிய ஆளுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை மீறி துணிச்சல அதை பண்றாங்க. இதுல என்ன ஒரு கேள்வினா, அந்த சிசிடிவிலையும் சரி நான் எடுத்திருக்க வீடியோலையும் நான் ஒரு 6 நபர்களை காட்டுறேன். அந்த 6 நபர்கள் மேல மட்டும்தான் எனக்கு சந்தேகம். ஏன் அப்படின்னா, கேப்பை மாட்டிக்கிட்டு கச்சிஃபை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மந்திரி கூட சின்ன சின்ன பொடி பசங்க ஜீன்ஸ் பேண்ட் சட்டையும் மாட்டிக்கிட்டு கேப்பை மாட்டிக்கிட்டு அவனுங்க வந்து கச்சிஃபை கட்டிட்டு வரானுங்க. அப்போ அவனுங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்திருந்து, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தா முன்னெச்சரிக்கையா கச்சிஃபும் கேப்பும் போட்டுட்டு வந்தானுங்க. அந்த முன் ஏற்பாடுகளுடன் என்ன உண்மையை சொல்ல போனா, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த காவல் அதிகாரி எனக்கு கால் பண்ணி 3 மணிக்கு எச்சரிக்கை சொல்றாரு, இங்க ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஐஎஸ் ரிப்போர்ட், உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை நடக்க த்ரெட் இருக்கு, நீங்க ஆபீஸை விட்டே வெளியில வராதிங்க அப்படின்றாரு. அந்த த்ரெட்டை வந்து என் ஆபீஸ் வாசல்லே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவர் சொல்லி கட் பண்ணி 2 மணி நேரம் 3 மணிக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி த்ரெட் இருக்குன்னு. நான் என் ஆஃபீஸில் தான் இருக்கேன். என் ஆஃபீஸில் வாசல்லையே இந்த சம்பவம், அது ஒரு அமைச்சரே நேரடியாக வந்து இறங்கி பண்ணுற அளவுக்கு இருக்கு. 3 மாதம் இந்த இடத்துல நான் தேர்தல் பணிகள் மேற்கொண்ட பொழுது 30 ஆண்டுகளாக தேர்தல் பணிகளில் இருக்கிறவர், அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் என்ன வந்து ஒரு டார்கெட்டடாக விஜயகுமார் தான் எனக்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு, அப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டதா அவர் பயப்படுறாரு. நான் இன்னைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன், அவர் அளவுக்கு அவருடைய அனுபவங்கள் கிட்ட நம்மளால போகவே முடியாது. அவர் மிகப்பெரிய ஜாம்புவான், அரசியல் ஜாம்புவான், அவர் வந்து அனுபவம் கொண்டவர். அதை பற்றி நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 3 மாதம் இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்கேன். மக்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டு மக்களோட மக்களாக நான் இப்போ பயணிச்சு இந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான் என்னுடைய ரோல். இந்த இடத்துல வந்து நான் வேட்பாளர் கிடையாது, நான் எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படல, நான் வந்து இங்கே எதுவும் பண்ணிட முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையான அரசியல் ஒரு அறிவு இருக்கணும்ன்றது கொண்டான ட்ரைனிங்கை நான் கொடுக்க வந்தேன். ட்ரைனிங் நான் கொடுத்தேன், எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் ஏன் டார்கெட்டடாக ஆகிறேன், என்ன காரணம்? அப்படி கச்சிஃபை கட்டிட்டு கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து என்னை தாக்கக்கூடிய அளவுக்கு நான் அவரை எந்த வகையில் நான் காயப்படுத்தியிருக்கேன்? அப்படியே அதாவது அத்தனை மீடியாவும் பார்க்குற மாதிரியும் அத்தனை பப்ளிக்ல சிசிடிவியில் ஒரு மசூதி வாசல்ல அப்பதான் தொழுகை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியில வராங்க, அந்த இடத்துலயே வந்து எனக்கு விஜயகுமார் தான் வேணும், நான் அவனை இது பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன நடந்தது? இது அரசியல். அரசியல்ல அவர் நாகரிகமான அரசியல் செய்யறதா இருந்தா அவர் வந்து இந்த அரசியல் செஞ்சு அவர் ஜெயிச்சா அவர் சந்தோஷப்பட போறாரு. என்னுடைய உழைப்புக்கு நான் ஜெயிச்சேன்னா நாங்க ஜெயிச்சு சந்தோஷப்பட போறோம். இவ்வளவுதான் எங்களுக்கு அவங்களுக்கு. இவர் அப்படிப்பட்ட ஆளுமை படைத்த ஒரு நபர், அவ்வளவு பெரிய கோபம் வருதுன்னா அவருடைய வீரத்தையும் அவருடைய ஆட்கள் அவங்களுடைய வீரத்தையுமே இப்போ ராயபுரத்தில் வந்து இருந்தவர் ராயபுரம் மனோனை வந்து இங்கே இருக்கிறார். இந்த வாட்டி இங்கே தேர்தலில் சந்திக்கிறாரு. அவருக்கு இதுவா ஏடிஎம்கேல ராயபுரம் மனோன் போய் மோதிட்டோம், அவர் வீரத்தை காட்டிட்டோம். ஏன் போன வாட்டி அவர் அவமானப்படுத்தின ராஜேஷ் அவர்கள் இருக்கிறாங்க ஆர்கே நகரில், அண்ணன் ராஜேஷ் அவர்கள் அவரை போயிட்டு நேரடியாக சந்திக்கிட்டோம். அவங்க கிட்ட தான் அவருடைய வீரத்தை காட்டணும். பவரோட மோதிட்டோம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் கிட்ட போய் அவர் பவரை காட்டுறாரு. இப்போ நான் பவர்ல இருந்து அவர் பவர்ல இருந்தா பவர் சரி ரைட்டு மோதல் சரியான மோதலா இருக்கும். நம்ம லெவலுக்குலாம் முதல்ல அவர் இறங்கி வரவே கூடாதுங்க. அவர் வந்து என் மேல கை வச்சிட்டா நான் நாளைக்கு பெரிய ஆளா ஆகணும், நான் பெரிய அரசியல் தான் ஆக போறேன். நீங்க அவர் எதிரியா பார்க்கலாம், ஆனா அவர் உங்களை எதிரியா பாக்குற அளவுக்கு இல்லையே. நம்ம அவ்வளவு வலிமைப்படுத்தவர்கள் இல்லையே, நம்ம பவர்ல கிடையாது. நம்ம இங்க ஒரு மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்க தான் வந்திருக்குமே தவிர்த்து ஒரு வழக்கறிஞராக தானே இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கனே தவிர்த்து அவரை எதிர்த்தோ இல்ல அவரை வந்து துணிஞ்சு நம்ம ஏதாவது பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அரசியல்வாதிக்கு பலமே அந்த தொகுதியில இருக்க மக்களுடைய வாக்கு, அவங்களுடைய நன்மதிப்பை பெறுவதுதான் அவங்களுடைய பலமே. அது அவரை விட நீங்க நிறைய பெற்றீங்களோ அந்த பயத்துல ஒருவேளை உங்க மேல கோவத்துல இருக்காரு. அப்படி பார்த்தா அவர் வந்து வேட்பாளர் மேலதானே கோவமா இருக்கணும். வேட்பாளரை வீட்டுக்கு போகணும் சொல்லி இல்ல சில விஷயங்களை உடச்சே பேசலாம். எனக்கு சில சந்தேகம். ஆனா இப்போ வந்து ஒரு இளைஞர் பொறுப்பு தரலன்னு வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க தாவேக்கால ட்ரெண்டிங்ல இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீட்டு தரலன்னு சொல்லிட்டு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வெளியே போனா சொல்றாங்க. மாநில பொறுப்பு தரலன்னு சொல்லிட்டு அஜிதா அவர்கள் வந்து வெளியே போனதா சொல்றாங்க. இப்போ இவ்வளவு உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கும் போதும் நீங்க எதற்கு தாவேக்கால தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கீங்க? உங்களை உயிரை பணைய வச்சு ஏன் தாவேக்கால இன்னும் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் ஆசைப்பட்டு வந்தவர்கள் அது கிடைக்கலன்ற அதிருப்தியில வெளியில போறாங்க. அவங்க எல்லாருமே தலைவர் தளபதி விஜய் அவர்களை, அதாவது உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி விஜய்னு சொல்லுவோம். உண்மையிலே நான் விஜய் ஃபேன். என் பேர்லாம் விஜயகுமார், எங்க அம்மாலாம் விஜயோடைய ஃபேனு, எனக்கு விஜய்னு பேர் வச்சிருக்காங்க. அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்த யாரா இருந்தாலும், அவரோட உண்மையான ஃபேன் யாரா இருந்தாலும் கட்சியில இருந்து விலக மாட்டாங்க எந்த சூழல்லையும். கடைசி இறுதி வரை இந்த தமிழக வெற்றி கழகத்துல தான் இருப்பாங்க. தலைமையோட அவங்களுக்கு விசுவாசம் காட்டணும் அப்படின்னு என்றால் கட்சியுடைய வளர்ச்சியை மட்டும்தான் யோசிக்கணும். தலைவரை வந்து சிஎம் ஆக்குறத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர்த்து வேற எந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டால் எந்த கட்சியிலையுமே நம்மளால பயணிக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்க போன எந்த கட்சியுமே அவங்களுக்கு இப்போ கை கொடுக்க போறதே கிடையாது.
இங்கே இருந்திருந்தால், இங்கே தலைவருக்கு விசுவாசமாக இருந்திருந்தால், தலைவரை சிஎமாக்கினால் ஒரு நாள் அவங்களுக்காக மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கும். நான் நம்பி பயணிக்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அங்கீகாரத்துக்காக நான் ஆசைப்படுவேனே தவிர்த்து, எனக்கு இன்னைக்கு தற்செயல வந்து இப்போ வரப்போற ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, அடுத்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்கல, கவுன்சிலர் சீட்டு கொடுக்கல, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காகலாம் வந்து நம்ம கட்சியிலேருந்து விலகினா அது அரசியல் பக்குவப்படாதவர்கள் தான் நான் கருதுறேன். ஏன்னா நான் வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வெளியே போற ஆட்களை தான் வச்சு அரசியல் பண்றாங்க. உங்களை மாதிரி ஆட்களையும் மிக பெருசா பேச வந்தது. ஆஃபர் வராம இல்லை, இங்க எனக்கு உண்டான ஆஃபர்லாம் வந்தது, எல்லா இடத்துலயும் வந்தது. பட் அதை நம்ம பெரிதா கருதல. ஏன்னா எதையுமே நம்பக்கூடிய சூழல் கிடையாது. நல்ல அரசியல் பக்குவப்பட்டவர்கள் வந்து அடுத்தது நம்ம அரசியல்ல எப்படி வளரணும்னா நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய வேகத்தையும் காமிச்சு தான் நம்மளால வளர முடியும். அதை நோக்கி செயல்படுறதுனால எனக்கு இது பெரிய ஒரு இதுவா தெரியல. இப்ப வந்து இந்த தொகுதியில தொடர்ந்து வந்து தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களா இருக்கட்டும், சாதாரண உறுப்பினர்கள் தொடர்ந்து வேட்டையாடப்படுறாங்க. அதாவது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து தலைமையிலேருந்து தாவேக்கா தலைமையிலேருந்து எப்படி பார்க்குறாங்க? உதவி செய்கிறாங்களா, நேரடியாக வராங்களா? எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து தாவேக்காலேருந்து கிடைக்குது தலைமையிலேருந்து? தலைமையில் நேற்று இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இமிடியேட்டாக அவங்க வந்து லீடர்கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. டிசிஷன் இஸ் யோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே முடிவெடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு எல்லாத்தையும் நாங்கள் கன்வே பண்ணிட்டோம். வேட்பாளர் இந்த மாதிரி தாக்க முற்பட்டார்ன்றதையும் நாங்கள் கன்வே பண்ணிட்டோம். அடுத்த நோடி நீங்கள் உங்களுடைய முடிவெடுங்க, தலைமை உங்க பின்னாடி நிற்கும்ன்ற ஒரு பெரிய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று, போன வாட்டி நடந்த பிரச்சனையும் தெரியும். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கர்ப்பிணி பெண் அட்மிட் ஆனதும் தெரியும். எங்களுடைய நிர்வாகிகள் வந்து கைது செய்து ரிமாண்ட் பண்ணாங்க. அப்பாவி நிர்வாகிகள் 3 பேர் ரிமாண்ட் ஆனாங்க, பொய் வழக்கு போட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து இங்க பிரச்சனைகள் இருந்து எத்தனை வாட்டி நான் அதை எடுத்து சொன்னாலும் எங்க சைட்ல இருக்க கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு எஃப்ஐஆரும் ஆகாது. ஏன் ஒரு சிஎஸ்ஆர் கூட வாங்க முடியாது. 3 நாள் அட்மிஷன்ல இருந்தாங்க. எங்கேயாவது 3 நாள் அட்மிஷன் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் போடாம இருப்பாங்களா? அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கூட வாங்கல. அப்ப எந்த அளவுக்கு அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. எனக்கு நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு ஒரு ஆஃபீஸருக்கு ஃபர்ஸ்டே தெரிய வருது. எனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாரு. சரி, சம்பவத்தை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம அமைதியா நம்ம இடத்துல இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற அளவுக்கு சூழல் இருக்கும்போது கூட, ஒரு சட்டம் ஒழுங்கு கெடும் பொழுது கூட இதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாத சூழல் தான் இன்னைக்கு துறைமுகத்துல இருக்கு. ஆல்ரெடி மக்கள் இந்த ரௌத்திரத்தை வெறுத்து போய் தான் இந்த மாதிரி ரவுடிசம், இந்த மாதிரி கஞ்சா போதை, இந்த மாதிரி விஷயங்களை வெறுத்து போய் தான் இந்த தொகுதி மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதே ரவுடிசத்தையே திருப்பி வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கிற டைம்ல, எலெக்ஷன் முடியல, இது என்ன ஆச்சரியன்னா 10 நொடியில கூட எத்தனையோ ஓட்டுகள் மாறும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பண்றாங்க. எல்லாம் லைன்ல நிக்கிறவங்க வரைக்கும் கையில போன் வச்சிருக்காங்க. அரை மணி நேரத்துல பூத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா போன் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களோட அதிருப்தி எல்லாம் என்ன காட்டுவாங்க? ஓட்டுல தானே காட்டுவாங்க. நீங்க இன்னைக்கும் அந்த ரவுடிசத்தை வச்சுதான் நம்மளால அரசியலை இது பண்ண முடியாது. அந்த காலம் கிடையாது, இது இந்த காலம். பரவாயில்ல, இவ்வளவு நாள் அவர் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டாரு, நல்லா பண்ணிருக்காருன்னு இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வீஸ் அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரட்டும், இளைஞர்கள் இந்த மக்கள் இந்த தொகுதியை வந்து நல்லா கொண்டு வரட்டும், இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க இந்த தொகுதியில என்ன வேலையோ நாங்க எங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறோம். அதுக்காக மிரட்டி உருட்டி நான் வந்து நாளைக்கு ஜெயிச்சிருவேன், மிரட்டி உருட்டி நான் ஒருத்தனைங்கிறது பயமுறுத்தி அனுப்பிடுவேனால் அது எந்த அளவுக்கு நாகரிகமான அரசியல்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து அவர் தோல்வி பயத்தின் காரணமா இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டாங்கன்ட்டு நிறைய பேர் இணையதளத்துல பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க, துறைமுகம் தொகுதியில தாவேக்காவோட வெற்றி வாய்ப்பு எப்படி, எந்த நிலையில இருக்கு சார்? முதல் நாள்ல இருந்து இன்றைய வரை நான் சர்வே எடுத்த ஒரு தைரியத்தில் சொல்கிறேன் சார். ஏன்னா ஒரு தெருவும் வீட்டுக்கு வீடாக ஏறி இஸ்லாமிய சகோதரர்களை வரைக்கும் நான் சந்திச்சு நான் பேசினவருக்கு, ஏன்னா போனபடி இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஓட்டை வச்சு தான் வந்து அவர் ஜெயிச்சார். அவங்கள வரைக்கும் நான் விசாரித்தவரை இந்த தொகுதியில் அவர் மேலே மிக அதிருப்தியில் இருக்காங்க. காரணம் வந்து ஒன்று தான், இந்த ஒரே மிரட்டல், உருட்டல், அச்சுறுத்தல், இந்த ரவுடிசம், இதில் இந்த ஒரு காரணத்தினால தான். அதையே தொடர்ந்து நேற்று அவங்க அதை பண்ணிட்டாங்க. அதனால வெற்றி வாய்ப்புன்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்குங்க. அதுக்கு செகண்டரி ஆப்ஷனே வேறு எதுவுமே கிடையாது. இங்கே அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதனால எங்களுடைய வேட்பாளர் தான் இங்கே வந்து ஃபியூச்சர் எம்எல்ஏ. இப்போ அடுத்த கட்ட அரசியலே துறைமுகம் தொகுதியில் இப்போ எப்படி என்ன மாதிரியான ஐடியாலஜிக்கலாக பண்ணலாம்? இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க, இப்போ வந்து நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, இவங்களுக்குலாம் பாதுகாப்பு இருக்குதா? தலைமையிலேருந்து தொடர்ந்து வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா பாதுகாப்பு குறித்து? ஆமாம், தலைமையில் இன்டிமேஷன் கொடுத்ததுலேருந்து நேற்றுலேருந்து அவங்க வந்து எந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியுமோ அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ இருக்க நிர்வாகிகளுக்கும் திருப்பி இப்போதோ நேற்று நடந்தது பிரச்சனை, இன்றைக்கெல்லாம் விஜயகுமார் துறைமுகத்துக்கே வரமாட்டார், அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சாச்சுன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். நான் காலையிலே கிளம்பி ஸ்ட்ரைட்டாக என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு திருப்பி என்னுடைய ட்ரைனிங்கை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன மிஞ்சி போனால் என்ன உயிரையே எடுத்துட முடியும்? அப்படி உயிரையே எடுக்கக்கூடிய ஆட்கள் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அரசியலில் அவங்க வந்து ஆல்ரெடி தோத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். என்ன மாதிரி ஒரு நபரை பார்த்தே அவங்க பயப்படுறாங்கன்னா, ஒரு காமன் மேன்,
ஒரு அட்வொகேட்டு, அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி நம்மக்கிட்ட எந்த பவரும் கிடையாது. இவ்வளோ பவரில் இருக்கக்கூடியவங்க சிஎம்மோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வாக்குடையவர்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மந்திரின்னு பேர் எடுத்தவர்கள். இவருக்கு நான் எதிரி, இவர் வந்து நேரடியாக என்னுடைய பேரை உச்சரித்து நான் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாருன்னா அந்த அளவுக்கு நான் டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் அரசியலை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த துறைமுக தொகுதியில் அரசியல் தொடர்ந்து பண்ணணும். நீங்கள் அதோட உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால தொடர்ந்து பாதுகாப்பாக செயல்படுங்க. ஊடக நண்பர்கள் நீங்க தான் காவல்துறை கிட்ட இதை கொண்டு போகணும். காவல்துறையினர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஊடக நண்பர்களே கொண்டு போயிடுறாங்க உள்ள இருக்க. போன வாட்டி ஊடக நண்பர்கள் உங்களே கைது பண்ணி தொடர்ந்து அந்த சூழ்நிலை இருக்குது. சரி, தொடர்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உடனே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தாவேக்கால இருக்கிறது நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தாவேக்கா ஆதரிக்கிற ஊடகவியலர் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. பாதுகாப்பா பண்ணுங்க அரசியல. கண்டிப்பா நல்லதே நடக்கும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நான் தன்னந்தனியாளு நீ ஆள நம்ம பாரு.